கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of God. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 51 அதிகாரம் 16 வசனம். Book of Isaiah 51 verse 16. அந்த வசனத்தில் சில காரியங்கள் சொல்லப்பட்டாலும் நமக்கு அந்த வசனத்திலே ஒரு வாக்குத்தத்த வசனத்தை மாத்திரம் கர்த்தர் சொல்லுகிறார், என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். Though many things have been mentioned in that verse, the one thing is that I will cover you under the shadow of my hand. ஏசாயா 51:16. Isaiah 51 verse 16. And I have put my words in thy mouth, and I have covered thee in the shadow of mine hand, that I may plant the heavens, and lay the foundations of the earth, and say unto Zion, thou art my people. நான் வானத்தை நிலைப்படுத்தி, That I may plant the heavens, பூமியை அஸ்திபாரப்படுத்தி, put the foundations of the earth, சீயோனை நோக்கி, looking unto Zion, நீ என் ஜனமென்று சொல்வதற்காக in order to tell that you are my people, நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி, I have put my words in thy mouth. என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். I have covered thee in the shadow of mine hands. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the holy name of God. இந்த ஒரு வசனம் மாத்திரமல்ல, யோவான் 10:28. Not only this one verse, again in John 10:28. And I give unto them eternal life, and they shall never perish, neither shall any man pluck them out of my hand. இங்கே தேவ ஜனங்களை இயேசு ஆடுகளுக்கு ஒப்பாக பேசுகிறார். Here Jesus compares the people of God unto the sheep. தன்னை நல்ல மேய்ப்பனுக்கு ஒப்பாக சொல்லுகிறார். He calls himself as a good shepherd. இங்கே அவர் என்ன சொல்லுகிறார்? நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். Here what does he say? I will give unto them eternal life. அவைகள் ஒரு காலும் கெட்டுப் போவதில்லை. They will never perish or get destroyed. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. No man is able to pluck them out from my hands. இயேசுவின் கையிலிருந்து பறித்துக் கொள்வது மாத்திரமல்ல, Not only plucking them from the hand of அதாவது Jesus. இயேசுவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள முடியாது என்பது மாத்திரமல்ல, Not only that, it is impossible to pluck them out of the hands of Jesus. அடுத்த வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? Next verse, what does he say? அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். Father who has given this unto me is greater than everything. இந்த இடத்திலிருந்து நம்முடைய வாயை திறந்து சொல்லுவோம், என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். Place where we are seated, let us open our mouth and say, my Father is greater than all other things. 3 முறை சொல்வீர்களா? நீங்க பெரிய சத்தம் போட்டு நான் சொல்ல, மெல்லிய சத்தத்துல உங்க என் பிதா, என் பிதா, என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார், எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார், எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். My Father, my Father, my Father is greater than everything, greater than everything and greater than everything. அடுத்து சொல்லுகிறார், அவைகளை என்ன நம்மை என் பிதாவின் கையிலிருந்து, என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. At the same time he says, no man can pluck them who are in the hands of God. That them means it concerns us from the hands of our Lord. கர்த்தருடைய பிள்ளையே, இந்த இடத்திலே காணப்படுகிற ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு குடும்பத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு தனிப்பட்ட நபரையும் தேவன் நேசிக்கிறார். Every family was come over here and every member of the family, Lord is loving them. ஒவ்வொருவரையும் தேவன் நேசிக்கிறார். Lord is loving each and every one. அதை எப்படி விளங்கிக் கொள்ள முடியும்? How to understand that? கர்த்தர் வாக்குத்தத்தமாக சொல்லுகிறார், பிதாவின் கரத்தை குறித்தும் இயேசுவின் கரத்தை குறித்தும் அவர் சொல்லுகிறார், இந்த 2 கரத்திலும் கர்த்தருடைய பிள்ளையே நீ காணப்படுகிறாய், ஒருவரும் அந்த கரத்திலிருந்து உன்னை பறித்துக் கொள்ள முடியாது. God is speaking unto us concerning the hand of Jesus, hand of the Father, and we are in his hands and nobody can pluck us out from his hands. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of God. வாக்குத்தத்தத்தை வைத்து சில நிமிஷங்கள் சில வார்த்தைகள் நான் சொல்லி முடிக்கிறேன். This promise, I'll add some more words for that and finish it. இங்கே கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளோடும் ஒவ்வொரு குடும்பத்தோடும் கர்த்தர் பேசுகிறார். All the people who are gathered here, unto every individual, unto the family, God is speaking. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் அவருடைய கரத்தை பற்றியதாக இருக்கிறது. The promise what God is giving you is about his hands. முதலாவதாக ஏசாயா 51 அதிகாரம் 16 வசனத்தின்படி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். The first thing in Isaiah 51 verse 16 he says, I will cover you under the shadow of my hands. கிருபையுள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன் நம்முடைய ஆயுசு நாட்களில் ஒரு வருடத்தை கூட்டி கொடுத்தார். Gracious God and merciful God, he has added one more year in our life. பல்வேறு நிழலிலே தங்கி சுகமாய் குடியிருந்த
கலிகூர்ந்த நம்மை we were living and rejoicing in various shadows. தேவன் கிருபையாக ஒரு வருடத்தை கொடுத்து ஒரு வாக்குத்தத்தத்தையும் கொடுக்கிறார். என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். God graciously giving us one more year and giving us the promise, I will cover you under the shadow of my hands. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of God. நான் இப்போ சில நிமிஷங்கள் அவருடைய நிழலை குறித்து பேசி முடிக்க போகிறார் ஆண்டவர். For a short time the Lord is going to speak about his shadow and finish it. என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். I am hiding you or covering you under the shadow of my hands. இந்த வருடத்தை உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்ததன் நோக்கம் என்ன? What is the purpose of God giving us this year? இன்று நம்முடைய ஜீவியத்தை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அவர் பிரித்து தம்முடைய சொந்த கரத்தின் நிழலில் கொண்டு வருவதற்காக God wants to separate us out and bring it in his hands. அவருடைய கரத்தின் நிழலினால் நாம் ஒவ்வொருவரையும் இந்த இடத்திலே காணப்படுகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் அந்த குடும்பத்தில் காணப்படுகிற சிறியோரும் பெரியோரும் ஒவ்வொரு நபரையும் அவருடைய கரத்தின் நிழலினால் இந்த வருடம் நான் மறைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். In this year, looking unto each and every families and the members of the family, both great and small. Now Lord is promising you that I will cover you or hide you in the shadow of my hands. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of God. அந்த கரத்தின் நிழலுக்கு பல ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்குது. அந்த இடத்துல அந்த கரத்தின் நிழல் என்பது எதை காட்டுதுன்னா மறைக்கிறார். கர்த்தர் நம்மை மறைக்கிறார். For the shadow of his hand, there are many meanings. God is telling us that he will cover us or hide us under the shadow of his hands. இந்த வருடத்திலே கர்த்தருடைய பிள்ளையே உன்னையும் கர்த்தர் உனக்கு கொடுத்த அருமையான பிள்ளைகளையும் உன் குடும்பத்தையும் அவர் மறைக்க போகிறார். This year, tell our child of God, God is going to hide you and your family members and your children in the shadow of his hands. எதற்கு மறைக்க போகிறார்? Why is he going to hide you? இந்த 2 வருடத்துல நாம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் தீங்கு நாள் காரியங்களை நாம் சந்திக்க போகிறோம். This year, every one of us, we are going to meet evil days of things. திட்டவட்டமாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். Definite manner, please write it down and note it. சிலர் இந்த ஜனவரி மாதத்திலே சந்திக்கலாம். Some people may meet in the month of January itself. சிலர் மார்ச் மாதத்திலே சந்திக்கலாம். Some may meet in the month of March. சிலர் செப்டம்பரிலே சந்திக்கலாம். Some may meet in the month of September. சிலர் டிசம்பர் 31ல கூட சந்திக்கலாம். Some even can meet that in December 31st. நாம் ஒவ்வொருத்தருக்கும் விரோதமாக வருகிறது. In this year, is going to come against each and every one of us. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of God. வருடத்துல தீங்கு நாள் வரப்போகிறது. This year, evil days are going to come எனக்கு விரோதமாக, against me, நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, against our children, நம்முடைய விசுவாசிகளுக்கு விரோதமாக, against our believers, நம்முடைய ஊழியர்களுக்கு விரோதமாக against our servants of God. இந்த வருடத்திலே தீங்கு நாள் வரப்போகிறது. Evil day is going to come in this year. பிசாசு தன்னுடைய முழு பலத்தோடு அந்த தீங்கு நாளை கொண்டு வருவான். Devil with all his strength, he will bring this evil day. ஆனால் தேவன் என்ன செய்ய போகிறார்? What God is going to do? அவன் கொண்டு வரக்கூடிய தீங்கு நாளிலே நாம் அழிந்து போகாத வண்ணம், நாம் கெட்டு போகாத வண்ணம், We may not get spoiled or destroyed in the evil day. நம்மை அந்த நாளுக்கு மறைக்க போகிறார். தம்முடைய கரத்தின் நிழலினால் மறைக்க போகிறார். That day, God is going to hide us in the shadow of his hands. 27ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். Psalms 27 verse 5. அங்கே தீங்கு நாளுக்கு நான் உன்னை மறைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். There he says, I will cover you for the evil day. For in the time of trouble he shall hide me in his pavilion, in the secret of his tabernacle shall he hide me, he shall set me up upon a rock. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, During the evil day, God is going to hide us in the secret place of his tabernacle. என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, Hiding me in the shadow of his tabernacle. என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். He will lift me up upon a rock. அப்ப இந்த வருடத்துல கர்த்தர் எச்சரிக்கிறார், தீங்கு நாள் வரும். This year, God is warning that evil day will come. தீங்கு நாளுக்கோ அவர் தம்முடைய கூடாரத்தின் மறைவிலே அவர் மறைத்து வைத்து காக்க போகிறார். But for the evil day, God hides us in the secret place of his tabernacle and keeps us there. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of God. தீங்கு நாள் 2 வகைப்படும். அதை முதல்ல நாம் அறிந்திருக்க வேண்டும். First place, we should have understood the evil days has got through aspects. ஒன்று, கிருபையின் காலத்தில் ஜீவிக்கிற நாம் ஒவ்வொருவரும் இயேசுவை போல மாறுவதற்காக அல்லது இயேசுடைய வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பாக நாம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் ஒரு தீங்கு நாள் இருக்கிறது. During the time of grace, every one of us, for us to be transformed like Jesus and for us to get ready for his secret coming, these two types will come upon us. எபேசியர் 6ஆம் அதிகாரம்
13ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். Ephesians 6:13 we read this. Wherefore take unto you the whole armor of God, that ye may be able to withstand in the evil day, and having done all to stand. இந்த தீங்கு நாள் என்பது எபேசியர் 6:12 படிச்சீங்கன்னா இது மனுஷன் மூலமா வர்றதில்ல, பிசாசின் 4 விதமான வல்லமைகள் மூலமாக நம் ஒவ்வொருவருக்கும் போராட்டம் உண்டு, தீங்கு நாள் உண்டு. We read in Ephesians, the evil day comes upon us with the 4 types of powers which is mentioned there. எபேசியர் 6:12 படி According to Ephesians 6:12, அது பிசாசின் 4 விதமான வல்லமைகள். that is the 4 powers of the devil. அதன் மூலமாக நமக்கு போராட்டமும் உண்டு, தீங்கு நாளும் உண்டு. Because of that we have warfare and we have evil day. இது கிருபையின் நாட்கள்ல வரக்கூடிய தீங்கு நாட்கள். These are the evil days which will come during the time of grace. இன்னொரு தீங்கு நாளை குறித்து பிரசங்கி 12ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம். Concerning another evil day, we are able to read from book of Ecclesiastes 12th chapter. பிரசங்கி 12ஆம் அதிகாரம் முதல் வசனம், அந்த தீங்கு நாட்கள் என்பது அந்திக்கிறிஸ்துவின் ஆட்சியை காட்டுகிறது. Ecclesiastes 12:1, it is mentioned about the evil day. That is the day of Antichrist we are able to study. Remember now thy Creator in the days of thy youth, while the evil days come not, nor the years draw nigh, when thou shalt say, I have no pleasure in them. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of God. நீ உன் வாலிப பிரயாணத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. You remember your Creator the days of your youth. தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் Before the evil days could come. எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும். Before the years could be added unto you when you say that this is not pleasing unto me. அடுத்த வசனத்திலே சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாததற்கு முன்னும் என்று படிக்கிறோம். Before sun and the light and the moon and the stars become dark. இந்த சந்திரன் சூரியன் நட்சத்திரங்கள் எப்போது அந்தகாரப்பட போகிறது? உபத்திரவ காலத்திலே. Sun, moon and the stars, when it is going to be darkened, that is during the tribulation period. ஆகவே 2 விதமான தீங்கு நாட்கள். Therefore 2 types of evil days. ஒன்று கிருபையின் காலத்திலே பிசாசின் 4 வல்லமைகள் மூலமாக வைக்கப்பட்ட தீங்கு நாட்கள். During the time of grace, all the 4 powers which is kept by the devil seen as an evil day for us. 4 விதமான வல்லமைகள் மூலமாக இந்த தீங்கு நாட்கள் இந்த வருடத்திலே நமக்கு உண்டு. And through these 4 devilish powers we have an evil day in this year. ஆனால் தேவன் கிருபையாக அந்த தீங்கு நாளிலே தம்முடைய கூடாரத்தின் மறைவிலே நம்மை ஒளித்து வைக்க போகிறார். Graciously in this evil day, Lord is going to hide us in the secret place of his tabernacle. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of God. அப்ப அந்திக்கிறிஸ்துவின் ஆட்சியிலே வரப்போகிற தீங்கு நாளுக்கும் நம்மை தப்புவிக்க போகிறார். Even God is going to make us escape unto the evil day which is coming during the time of Antichrist. அப்படி அந்த தீங்கு நாளுக்கு தப்ப வேண்டுமானால் அதற்கு ஒரே வழி, இயேசுவின் ரகசிய வருகையில் நாம் குடும்பமா எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். If we want to escape that evil day, only one solution, individually as a family together, we should be caught up by the secret coming of Jesus. அதையும் நான் செய்வேன், என்னுடைய கூடாரத்திலே மறைத்து ஒளித்து வைத்து உங்களை காப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். God is promising you that I will do this and I will hide you in the secret place of my tabernacle. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of God. இனி நம்மை அவர் எப்படி மறைக்க போகிறார்? Now how is he going to hide us? இந்த கூட்டத்தின் முடிவிலே கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், உங்களையும் என்னையும் நம்முடைய பிள்ளைகளையும் அவர் எப்படி மறைக்க போகிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். At the end of this meeting we are going to find out you and your family and your children and ourselves how God is going to hide us. எப்படி மறைக்க போகிறார்? How he is going to hide us? யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். Exodus 40th chapter verse 3. அதிலே சாட்சி பெட்டியை வைத்து பெட்டியை திரையினால் மறைத்து, Keeping the ark of testimony in that box, and you must cover it with a veil. அதே அதிகாரம் 21ஆம் வசனம். Same chapter verse 21. பெட்டியை வாசஸ்தலத்துக்குள்ளே கொண்டு போய் Taking the ark inside the tabernacle மறைவின் திரைச்சீலையை தொங்க வைத்து, and making the veil of covering to hang. மறைவின் திரைச்சீலை, Veil of covering. சாட்சி பெட்டியை மறைத்து வைத்தான். He covered the ark of testimony. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the holy name of God. And he brought the ark into the tabernacle and set up the veil of the covering and covered the ark of the testimony as the Lord commanded Moses. இங்கே சொல்லப்பட்ட சாட்சி பெட்டி யார்? Ark of testimony mentioned here, who is that? ஆவிக்குரிய பிரகாரமாக இந்த சாட்சி பெட்டி யார்? Spiritually, who is that ark of testimony? இயேசுவின் ரகசிய வருகையிலே எடுத்துக் கொள்ளப்படுகிற கர்த்தருடைய பிள்ளையே நாம் ஒவ்வொருவரும்
நீங்கள் ஒவ்வொருவருமே சாட்சியின் பெட்டியாயிருக்கிறீர்கள். I know God, every one of you who is going to be taken up at the secret coming of Jesus, you have seen at that ark of testimony. இந்த பெட்டிக்கு பல பேர் இருக்கிறது. This ark has got many names. சாட்சி பெட்டி, Ark of testimony, தேவனுடைய பெட்டி, ark of God, உடன்படிக்கை பெட்டி, ark of covenant. இப்படி பல பெயர்கள் இதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. In this way many names have been given. இந்த சாட்சி பெட்டி எங்கே காணப்பட்டது? Ark of testimony, where was it? மகா பரிசுத்த ஸ்தலத்திலே வைக்கப்பட்டிருந்தது. It was kept in the most holy place. அது எப்படி வைக்கப்பட்டிருந்தது? How it was kept? திரைச்சீலையினால் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. And that was hidden by a veil. முதலாவதாக ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி நாம் அறிந்திருக்க வேண்டும். We should have understood about the tabernacle. அதிலே 3 இடங்கள் காணப்படுகிறது. 3 places are seen. ஒன்று வெளிப்பிரகாரம், One is outer court. இரண்டாவது பரிசுத்த ஸ்தலம், Second the holy place. மூன்றாவது மகா பரிசுத்த ஸ்தலம். Third is most holy place. இது நித்தியத்துக்கு நிழலாக இருக்கிறது, பரலோகத்துக்கு நிழலாக இருக்கிறது. This is shadow of eternity or heaven. வெளிப்பிரகாரம் என்பது பரலோகத்தில் உள்ள புதிய பூமியை காட்டுகிறது. Outer court in eternity talks about the new earth. பரிசுத்த ஸ்தலம் என்பது பரலோகத்தில் உள்ள புதிய வானத்தை காட்டுகிறது. Holy place talks about the new heaven seen in eternity. மகா பரிசுத்த ஸ்தலம் என்பது பரலோகத்தில் உள்ள புதிய எருசலேம் சீயோனை காட்டுகிறது. Most holy place denotes about Zion and New Jerusalem which is seen in eternity. அப்ப மகா பரிசுத்த ஸ்தலத்திலே வைத்த சாட்சியின் பெட்டி என்பது புதிய எருசலேமிலே சீயோனிலே பிரவேசிக்க போகிற நம் ஒவ்வொருவரையும் காட்டுகிறது. The ark of testimony which is kept in the most holy place reveals and talks about each and every one of us who is going to enter into Zion and New Jerusalem. மகா பரிசுத்த ஸ்தலத்திலே வைக்கப்பட்ட இந்த சாட்சியின் பெட்டி, This ark of testimony kept in the most holy place. புதிய எருசலேமிலே பிரவேசிக்க போகிற ஒவ்வொரு விசுவாசியையும், Every believer who is going to enter into New Jerusalem. சீயோனிலே பிரவேசிக்க போகிற ஒவ்வொரு ஊழியரையும் காட்டுகிறது. That shows every servant of God who is going to enter Zion. இன்னொரு விதத்தில் சொல்ல போனால், In other words, பரிசுத்த ஸ்தலத்திலே காணப்படுகிற குத்து விளக்கு இந்த பூமியிலே காணப்படுகிற சபையை காட்டுகிறது. the candlestick seen in the holy place, it shows the church which is on the earth. மகா பரிசுத்த ஸ்தலத்திலே காணப்படுகிற உடன்படிக்கை பெட்டியோ, The ark of covenant which is seen in the most holy place, இயேசுவின் ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுகிற சபையை காட்டுகிறது. it shows the church which is going to be caught up at the secret coming of Jesus. ஆகவே ஒரே வார்த்தையில சொல்ல வேண்டுமானால், We want to tell this in one word. இந்த சாட்சியின் பெட்டி வேறு யாருமல்ல, ஆவிக்குரிய பிரகாரமாக நம் ஒவ்வொருவரையும் காட்டுகிறது. The ark of testimony is not anybody else, it shows each and every one of us. இந்த சாட்சியின் பெட்டியில 3 பொருள்கள், இந்த உடன்படிக்கை பெட்டியில 3 பொருள்கள் இருந்தது. In the ark of covenant, there were 3 materials. எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தில் இந்த 3 பொருள்களை படிக்கிறோம். Hebrews 9th chapter, we are able to read the 3 things. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, In Hebrews 9th chapter verse 4, அந்த பெட்டியிலே in that ark, மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் இருந்தது. there was a golden pot having manna in that. ஆரோனுடைய தளிர்த்த கோல் இருந்தது. But that rod of Aaron was seen. உடன்படிக்கையின் கற்பலகைகள் இருந்தது. 2 tables of stone was seen there. which had the golden censer and the ark of the covenant overlaid round about with gold, wherein was the golden pot that had manna, and Aaron's rod that budded, and the tables of the covenant. இப்ப அந்த பெட்டி என்பது நம் ஒவ்வொருவரையும் காட்டுகிறது. That ark shows each and every one of us. புதிய எருசலேமிலும் சீயோனிலும் பிரவேசிக்கிற ஒவ்வொருவரையும் காட்டுகிறது. Shows everyone who is going to enter New Jerusalem and Zion. அந்த பெட்டிக்குள்ளே காணப்பட்ட 3 பொருள்கள் எதை காட்டுகிறது? 3 things which are seen in the ark, what does that show? மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் என்பது நம்முடைய மனது ஆவியை காட்டுகிறது. Golden pot having manna, it talks about our mind or spirit. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the holy name of God. ஆரோனுடைய தளிர்த்த கோல் நம்முடைய சரீரத்தை காட்டுகிறது. But that rod of Aaron shows our body. உடன்படிக்கையின் கற்பலகைகள் நம்முடைய ஆத்துமா அல்லது இருதயத்தை காட்டுகிறது. 2 tables of covenant, it shows our heart or our soul. அப்ப ஒரே வார்த்தையில சொல்ல வேண்டுமானால், One word if you want to say this, அந்த சாட்சி பெட்டி மகா பரிசுத்த ஸ்தலத்திலே காணப்பட்டது. ark of testimony was seen in the most holy place. அதோட அர்த்தம், இங்கே காணப்படுகிற நீங்கள் ஒவ்வொருவரும் புதிய பூமிக்கு அல்ல. The meaning behind it, everyone was gathered here. You are not for the new earth, புதிய வானத்துக்கு அல்ல, not for new heaven also, நரகத்துக்கு அல்ல, not for hell. புதிய எருசலேமாய் சீயோனாய் மாறும்படி கர்த்தர் அழைத்திருக்கிறார். God has called us to become New Jerusalem and Zion. அதிலே 3 பொருள்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். God has kept 3 things inside. அந்த பெட்டிக்குள்ளே 3 பொருள்கள் இருக்கிறது. There are 3 things in the ark. அது நம்முடைய ஆவி, ஆத்தும, சரீரத்தை காட்டுகிறது. That shows our spirit, soul and body. இப்ப என்ன சொல்ல வர்றார் ஆண்டவர்? Now what Lord wants to tell you, என் மகனே, என் மகளே, நீதான் அந்த சாட்சி பெட்டி. my son, my daughter, you are the ark of testimony. உன்னை இந்த பெங்களூர் சிட்டில, கர்நாடகா மாநிலத்துல சாட்சியின் பெட்டியாய், தேவனுடைய பெட்டியாய் வைத்திருக்கிறேன். In the city of Bangalore, in Karnataka center,
I have kept you as the ark of covenant or the ark of testimony. நீ படிக்கிற இடம் முழுவதும், அந்த ஸ்கூல் முழுவதும், அந்த காலேஜ் முழுவதும் பாவமாயிருக்கலாம். Colleges, schools and the places where you are going about and coming in, it may be filled with sin. இந்த பெங்களூர் பட்டணம் ஒவ்வொரு தெருக்களிலும் பாவம் புரண்டு ஓடலாம், கரை புரண்டு ஓடலாம். In the city of Bangalore, every city, every street, maybe the sin is rolling like that. உன்னுடைய வேலை ஸ்தலம் முழுவதும் பாவமாய் காணப்படலாம். The entire place of your workplace may be seen with filled with sin. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the holy name of God. அந்த பாவம் நிறைந்த அந்த இடத்திலேதான் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே இருக்க வேண்டிய சாட்சியின் பெட்டி ஆகிய உன்னை வைத்திருக்கிறேன். In the sinful place, the ark of testimony, which is supposed to be seen in the most holy place, I have kept you there. ஆகவே தான் நாம் தீட்டுகளுக்குள்ளே நிற்கக்கூடிய ஆசரிப்பு கூடாரம் என்று நாம் படிக்கிறோம். We study that is a tabernacle which is amidst the defilement. தீட்டுகளுக்குள்ளே சுற்றிலும் தீட்டுகள், ஆனா ஆசரிப்பு கூடாரம் அதுக்கு மத்தியில இருக்குது. Round about is full of defilement. In the center, the tabernacle is seen. இந்த உலகம் முழுவதும் பாவமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. The entire world is full of sin. ஆனால் நீ இருக்கிற இடம் மகா பரிசுத்த ஸ்தலம் என்பதை மறக்காதே. Place where you are staying, you should never forget that is the most holy place. உன்னை சுற்றிலும் தேவனுடைய மகா பரிசுத்த சமூகம் உண்டாகிறது. நீ மகா பரிசுத்த ஸ்தலத்திலே காணப்படுகிற சாட்சியின் பெட்டியாய் இருக்கிறாய். Round about most holy presence is seen. In the most holy place, you are seen as the ark of testimony kept there. அப்ப இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே காணப்படக்கூடிய அந்த சாட்சியின் பெட்டி அவர் எப்படி மறைத்து வைக்கிறார்? Ark of testimony, which is supposed to be in the most holy place, how does the Lord covers it and keeps it? நம்முடைய வாலிபர்கள் யோசிக்கலாம், நம்முடைய பெற்றோர் யோசிக்கலாம், இந்த பாவம் நிறைந்த பொல்லாத உலகத்துல எங்களுடைய பிள்ளைகள் எப்படி இயேசு போல பரிசுத்தமாய் வாழப் போகிறார்கள்? Our parents, even we may be thinking in the sinful world, our children is going to lead a holy life. அதற்கு தான் இந்த புதிய வருடத்திலே கர்த்தர் வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். நீ உன்னுடைய அருமையான பிள்ளைகள் எங்கு போனாலும் எங்கு இருந்தாலும் சாட்சியின் பெட்டியாகிய உங்களை திரைச்சீலையின் மறைவினால் மறைப்பேன். Promise God is giving you in this year, wherever you may be going, you may be seen as the ark of testimony in the most holy place. He says, I will cover this with a veil of my covering. எந்த பாவம் நிறைந்த இடத்துல நீ இருந்தாலும், Whichever place which is sinful you may be staying, எந்த அசுத்தமுள்ள இடத்துல இருந்தாலும், you may be living in any unclean place, எந்த தீட்டுகள் மத்தியில் என்னுடைய வாலிபர்கள் காணப்பட்டாலும், young people may be seen among much defilement. இந்த வருடத்திலே கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் திரைச்சீலையின் மறைவினால் நான் மறைப்பேன். அதுதான் கர்த்தருடைய கரத்தின் நிழல். This year the promise what God is giving you is that I will cover you with the covering of my veil, and this is the promise what is giving you. அதுதான் கரத்தின் நிழல். That is the shadow of the hands. திரைச்சீலையின் மறைவுனா என்ன? திரைச்சீலையினால் மறைத்தார்னா அந்த திரைச்சீலை எதை காட்டுகிறது? Covers you with the veil of his covering. What does the veil talks about? இந்த பாவம் நிறைந்த பொல்லாத உலகத்துல ஒரு திரைச்சீலை நம்மை மறைத்து விடுமா என்று நமக்கு கேள்வி வரலாம். Question may crop up in us, in the sinful world, can a veil cover us? அந்த திரைச்சீலை என்பது எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல இயேசுவுடைய மாம்சமே அந்த திரைச்சீலை. Hebrews 10:19 we are able to see that the body of Jesus himself is a veil. By a new and living way which he hath consecrated for us through the veil, that is to say, his flesh. ஆகையால் சகோதரரே, Brethren, பரிசுத்த ஸ்தலம் என்று தமிழ் இருக்கு, மூல பாஷையில மகா பரிசுத்த ஸ்தலம். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு for you to enter in the most holy place, இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய், Jesus through the flesh of his body, that is the veil through that. புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால், Because he formed a new and a living way. அப்ப இந்த திரைச்சீலை என்பது எதை காட்டுகிறது? For this veil, what does it show? அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? The spiritual meaning, இயேசுவின் மாம்சம், the flesh of Jesus. பிற்கப்பட்ட கல்வாரியிலே பிற்கப்பட்ட இயேசுவின் மாம்சம் இந்த வருடம் முழுவதும் உன்னையும் உன்னுடைய பிள்ளையும் மறைக்க போகிறது. The flesh of Jesus which is lacerated in the Calvary's cross in this year, it is going to hide you and your children. அப்ப அந்த மாம்சம் என்பது எதை காட்டுகிறதுன்னு சொன்னா, லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. You want to consider what is this flesh means is mentioned in Leviticus. The life of the flesh is in the blood. லேவியராகமம் 17:11. Leviticus 17:11. அப்ப அதைத்தான் 20ஆம் வசனத்துல டைரக்டா ரத்தம் எழுதப்பட்டிருக்கு. 20ஆம் வசனத்துல அப்படி ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. That is why in verse 20 it mentioned that through his blood we have the boldness.
எபிரேயர் 10:20 அது ரத்தம் என்று படிக்கிறோம். Hebrews 10:20 we read it as blood. சாட்சியின் பெட்டியை திரைச்சீலையினால் மறைத்தது போல The ark of testimony is covered with a veil. சாட்சியின் பெட்டியை திரைச்சீலையினால் மறைத்து வை என்று மோசேக்கு கர்த்தர் கட்டளையிட்டது போல The Lord commanded Moses to tell that the ark of testimony should be covered with a veil. இந்த வருடத்திலே பிதாவாகிய தேவன் கர்த்தர் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். Here God the Father, he gives a commandment unto the Holy Spirit. இங்கே உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் என்னுடைய அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் All the family, all the dear my children, ஒவ்வொரு தனிப்பட்ட தேவனுடைய பிள்ளையையும் every individual child of God, இந்த ஒவ்வொரு சாட்சியின் பெட்டியையும் each ark of testimony, இயேசுவின் மாம்சத்தினால் கிழிக்கப்பட்ட பிற்கப்பட்ட இயேசுவின் மாம்சத்தினால் சிந்தப்பட்ட அவருடைய இரத்தத்தினால் நீ மறைத்து வை என்று ஆவியானவருக்கு கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். Lord is commanding the Holy Spirit by telling the flesh which has been torn and the blood which has been shed, you cover them. ஒரே வார்த்தையிலே சொல்ல வேண்டுமானா இதுவரை பேசின எதுவுமே உங்களுக்கு புரியல என்று சொன்னால் Till now whatever I spoke to you, suppose you are not understood, and if I want to tell you in one word, என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். I am covering you in the shadow of my hands. உன் ஆவி ஆத்தும சரீரத்தை உன் பிள்ளைகளின் ஆவி ஆத்தும சரீரத்தை மறைக்கிறேன். Your spirit, soul and body and your children's spirit, soul and body, I am covering under the shadow of my hands. அது எப்படி மறைக்கிறேன்? How do I cover it? என்னுடைய ஒரே பேரான இயேசு என்னுடைய குமாரனுடைய அவருடைய மாம்சத்தினால் மறைக்கிறேன். My only begotten son Jesus, through his flesh, I am covering you. என் மகனே என் மகளே, My son, my daughter, நீ பயப்படாதே, do not fear, நீ கலங்காதே. do not be troubled. இந்த வருடம் முழுவதும் How this year, இந்த ஒவ்வொரு ஊழியரையும் and every servant of God, and இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையையும் every child of God who are hearing these words, கல்வாரியிலே பிற்கப்பட்ட இயேசுவின் மாம்சமும் கல்வாரியிலே சிந்தப்பட்ட இயேசுவின் இரத்தமும் இந்த வருடமெல்லாம் மறைத்து வைத்து காக்க போகிறது. flesh of Jesus Christ torn on Calvary's cross, and the blood of Lord Jesus Christ shed upon Calvary's cross, throughout this year, he is going to cover us. சொர்க்கத்தில் நின்னும் அப்பமாயிரங்கி நறுக்கப்பட்டு வல்லம் நீதிக்காய். சொர்க்கத்தில் நின்னும் அப்பமாயிரங்கி நறுக்கப்பட்டு வல்லம் நீதிக்காய். ஜீவனும் பலவும் சௌக்கியவும் ஏகி நாள்தோறும் என்னை நீ நடத்துநல்லோ. ஜீவனும் பலவும் சௌக்கியவும் ஏகி நாள்தோறும் என்னை நீ நடத்துநல்லோ. கல்வரியில் காணும் நீயான் இயேசுவே கிறிஸ்துவ ஸ்நேகம். கல்வரியில் காணும் நீயான் இயேசுவே கிறிஸ்துவ ஸ்நேகம். എനിക്കായി നാഥാ തകർന്നുവോ നീ എന്നെയും നിനക്ക് സ്വന്തമാക്കാൻ. എനിക്കായി നാഥാ തകർന്നുവോ നീ എന്നെയും നിനക്ക് സ്വന്തമാക്കാൻ. സ്വർഗ്ഗത്തിൽ നിന്നും അപ്പമായിറങ്ങി നറുക്കപ്പെട്ടവൻ നീ എനിക്കായി. സ്വർഗ്ഗത്തിൽ നിന്നും അപ്പമായിറങ്ങി നറുക്കപ്പെട്ടവൻ നീ എനിക്കായി. ജീവനും ബലവും സൗഖ്യവും ഏകി നാൾതോറുമേ നീ നടത്തുന്നല്ലോ. ജീവനും ബലവും സൗഖ്യവും ഏകി നാൾതോറുമേ നീ നടത്തുന്നല്ലോ. സ്വർഗ്ഗത്തിൽ നിന്നും எனக்காக ரத்தம் சிந்தின இயேசுவே ജീവനും ബലവും സൗഖ്യവും ഏകി നാൾതോറും എന്നെ നീ നടത്തുന്നല്ലോ. ജീവനും ബലവും സൗഖ്യവും ഏകി നാൾതോറും എന്നെ നീ നടത്തുന്നല്ലോ.